கிறிஸ்துக்கள் அன்பான தேவ பிள்ளைகளே, மீண்டும் ஒரு விசை கூட இந்த காலைக்கதிர் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களோடு கூட இயேசுவின் இனிதான நாமத்தில் இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாளில் நமக்கு வருகிற செய்தி எங்க இருந்து அப்படின்னு சொன்னா, ஆபகுக் 3:17 நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஒரு முறை என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, அநேக ஊழியக்காரர்கள் தேவ பிள்ளைகள் என்ன செஞ்சாங்கன்னா ஒரு இடத்துல கூடியிருந்தாங்க. அப்படி கூடியிருந்த பிறகு என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, எல்லாரும் அவங்களுக்கு பிடித்த வேதாமத்துல என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்பப்பட்டுச்சு. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒண்ணு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, ஒரு போதகர் சொன்னாங்க, அல்லது ஒரு ஊழியக்காரர் என்ன சொன்னார்னா, எனக்கு வேதாமத்துல என்ன பிடிச்சிச்சுன்னா தேவன் செய்த மலை பிரசங்கம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஒருத்தவங்க என்ன சொன்னா, பரலோகத்தை குறித்து வர்ணனையாக சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் எனக்கு பிடிக்கும்னு சொன்னாங்க. இன்னொரு சொன்னாங்க, ஆண்டவர் அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரியை சுகப்படுத்தின அந்த காட்சிகள், அங்க தொடர்ந்து நடக்கிற அற்புதங்கள், அப்புறம் எவ்விரின் மகன் அவருடைய விசுவாசம், இதெல்லாம் பத்தி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இன்னொருத்தங்க சொன்னாங்க, பழைய ஏற்பாட்டில் இருக்கிற இஸ்ரவேல் மக்கள் வழிநடத்தின விதம் எனக்கு பிடிக்கும். மோசே அவர்களோடு கூட இருந்த பொறுமையா சாந்த குணத்தோடு இருந்த அந்த காரியங்கள் எனக்கு பிடிக்கும். எல்லாரும் ஒண்ணா சொல்லிட்டு இருந்தாங்க. அதை ஒவ்வொன்றும் சொல்லும்போது எல்லாமே என்னன்னா ரொம்ப சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு செய்தியாக இருந்துச்சு. அந்த நேரத்துல என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, வெப்ஸ்டர் என்பவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னா, அந்த இடத்துல வந்தார். அவரும் ஒரு பெரிய ஊழியக்காரர். அவர் அங்க வந்து அவர் சொன்னாரு, எனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொன்னா, ஆபகுக் 3:17-18 இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னாரு. ஏன்னு சொன்னா, வெறுமையிலும் மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாராம். என்ன சொல்லப்படுகிறது, அந்த வசனம் ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருந்துச்சு. நான் என்ன செய்வேன், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி கனி கொடாமல் போனாலும், தொழுவத்தில் மாடுகள் இல்லாமல் போனாலும், நான் என்ன செய்வேன், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், ரட்சிப்பின் தேவனுக்குள் என்ன செய்வேன், நான் களி கூறுவேன் அப்படின்ட்டு அவர் சொல்லுவார். ஏன்னு சொன்னா, கர்த்தருக்குள்ள நம்ம மகிழ்ச்சியா இருப்போம் அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன தேவையில்லை, எல்லாமே நன்மையான காரியங்கள் வரணும்னு அவசியம் இல்லை. ஒருவேளை நமக்கு அத்தி மரம் நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா, அத்தி மரம் எல்லா காலத்துலயும் என்ன செய்யுமா, கனி கொடுக்கிற ஒரு மரம். அதுவே ஒருவேளை கனி கொடுக்காம போயிருச்சு அப்படின்னா கூட நம்ம என்ன செய்ய தேவையில்ல, கவலைப்பட தேவையில்லை. ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும் நான் இப்படிதான் இருப்பேன், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். ஏன்னு சொன்னா, எனக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறவர் யார் தான், அவர் தான். எல்லாவற்றிலும் என்னை வழிநடத்த போகிறவரும் அவர் தான். என்கிட்ட இருக்குதோ இல்லையோ, ஆனால் என்னை போஷிக்க போகிறவர் யார் தான், அவர் தான். அதனால நம்ம என்ன செய்யறதில்ல, இதை குறித்து நம்ம கவலைப்பட தேவையில்லை. அநேக வேளையில நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னா, நம்ம எதிர்காலத்தை குறித்து பயந்து, அல்லது காரியங்கள் எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி பயந்து, நிகழ்காலத்துல இருக்கிற சந்தோஷம், நிகழ்காலத்துல நம்ம தேவனோடு செலவழிக்கிற நேரங்கள் எல்லாவற்றையும் குறைத்து கொண்டு ஓடோடி கொண்டிருக்கிறோம். ஆனா ஆண்டவர் இங்கே ஆபகுக் சொல்றாரு, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா. எப்பன்னு சொன்னா, எனக்கு எல்லா வசதியும் இருக்கும் போது இல்லை, நான் எல்லா தேவைகளும் எனக்கு பூரணமாய் கிடைச்ச போது இல்லை, நான் எப்போ என்கிட்ட இருந்து எல்லாமே போகும் பொழுது நான் என்ன செய்வேன், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் நான் களி கூறுவேன். ஏன்னு சொன்னா, நமக்கு தேவையானது ஒன்றே தான், ரட்சிப்பு. இந்த பரலோகத்திற்கு நாம அவரோடு கூட சதா காலங்களிலும் நம்ம இருக்கிற ஒரு பெரிய வாய்ப்பு. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா காரியம் போனா கூட நான் என்ன செய்வேன்னா மகிழ்ச்சியா இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். துயரத்திலும் கண்ணீரிலும் ஒருவேளை நம்முடைய நேசிக்கிறவர்கள் நம்ம இழந்த போதும் கூட நம்ம என்ன செய்யணுமா, ஆண்டவருக்குள்ள நம்ம மகிழ்ச்சியா இருக்கணுமா. ஏன்னு சொன்னா, இதெல்லாம் வந்து என்னது, மனுஷனுக்கு எல்லா மனுஷர்களுக்கும் நேரிடுகிற காரியங்கள். இதெல்லாம் குறித்து நம்ம வருத்தப்பட்டு வேதனைப்படுவதனால நம்ம என்ன செய்ய போறதில்லை, எந்த காரியத்தையும் நம்ம சாதிக்க போறதில்லை. ஆனால் ஆண்டவர் நினைச்சார் அப்படின்னு சொன்னா, ஒரு நிமிஷத்துல எல்லா காரியங்களும் என்ன செய்யும், அவரால் நமக்கு மாற்றி அமைத்து தர வல்லவராக இருக்கிறார். அப்பேற்பட்ட வல்லமையுள்ள தேவனை நினைத்து நம்ம இப்ப கடந்து வருகிற எல்லா கஷ்டங்கள், துன்பங்கள், வியாதிகள், சோதனைகள், வலிகள் எல்லாவற்றிலும் தேவன் உங்களோட கூட இருப்பார். அவருக்குள்ள நீங்க மகிழ்ச்சியா இருங்க. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். அதற்கு நாம் என்ன செய்யணுமா, அவர்கிட்ட நம்மை ஒப்பு கொடுத்து, அவரை நேசித்து, அவரை நம்ம ஆராதிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். அவருடைய பிரசன்னத்தை விரும்புகிற பிள்ளைகளாக இருப்போம் அப்படின்னு சொன்னா நமக்கு எப்பதான் இருக்குமா, எது நடந்தாலும் நம்ம என்ன செய்வோம்,
கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்போம். அப்படி ஒருவேளை நமக்கு இந்த நாள்ல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் வந்தாலும் கூட நம்மை நோக்கி சாத்தான் எய்ய போகிற எந்த காரியமா இருந்தாலும் சரி, நம்ம பயப்பட தேவையில்ல, கவலைப்பட தேவையில்ல. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருங்க. ஏற்ற காலத்துல எல்லா காரியத்தையும் நமக்கு ஏற்ற வேளையில நன்மையாக செய்து தருவார். இந்த நாள் உங்களுக்கு தேவன் உங்களோட கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய தேவைகளை சந்திப்பார். அவர் நம்மை சந்திக்குவதற்கு நம்ம அவருக்கு என்ன செய்யணுமா, அவர் ஒப்பு கொடுத்து நம்ம ஆயத்தமா இருப்போம்னு சொன்னா அவர் இன்னைக்கு என்ன செய்வாரு, உங்களோடு கூட வந்து உங்களுடைய இருதயத்துல அவர் குடிக்கொண்டு உங்களோடு கூட என்ன செய்ய சொல்றாரு, கதவை திறங்க, நான் தட்டிட்டு இருக்கிறேன், திறங்க, நான் உங்களோடு கூட வந்து என்ன செய்வேன், போஜனம் பண்ணுவேன்னு சொல்றாரு. அப்படி ஒருவேளை உங்க கதவை ஆண்டவர் தட்டுவாருன்னு சொன்னா, அவருடைய சத்தத்தை கேட்டு திறப்பீங்கன்னு சொன்னா அவர் உங்களோடு கூட இன்று போஜனம் பண்ணுவாரு. அதனாலதான் அப்படி போஜனம் பண்ணும் பொழுது நம்ம என்ன செய்வோம், நமக்கு இருக்கிற எல்லா கவலைகளும் மறந்து போயிடும். அவர் நம்மோடு கூட இருக்கும்போது அவருக்குள்ள நம்ம மன மகிழ்ச்சியா இருப்போம். அவருடைய ரட்சிப்பின் தேவனுக்குள்ள நம்ம களி கூறுவர். அவர் நமக்கு அந்த பெரிய ஸ்லாக்கியத்தை தர காத்திருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமா இருக்கிறீங்களா, அல்லது நான் ஆயத்தமா இருக்கிறேன்னா அப்படின்னு சொல்லி நம்ம கேள்வி கேட்போம். நம்ம கேள்வி கேட்டு ஆண்டுடைய பாதத்தை ஒப்பு கொடுப்போம், ஜெபம் செய்வோம். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பழம் கொடாமல் போனாலும், ஆண்டவரே ஒலிவ மரத்திலே பலனற்று போனாலும், ஆட்டு மந்தைகளிலே ஆடுகள் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன் என்று சொன்னது போல கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையில இந்த காலகட்டங்களில நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும் ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே பயத்தையும், ஆண்டவரே ஒருவேளை தேவனுடைய வருகை சீக்கிரமாக என்று வருகிறது என்று புரிந்து கொள்ளையும் கொடுத்தாலும் கூட சுவாமி, எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கும், ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுகிற பிள்ளைகளாக இருக்கும் எங்களை மாற்றி அமைத்தலிடமாக கெஞ்சும் கொண்டாடுகிறோம். சாத்தான் எங்களை நோக்கி ஆண்டவர் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் ஆண்டவரே நாங்கள் அதில் மாட்டிக்கொள்ளாதபடிக்கிறதில் வெற்றி சிறக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க சாமி. ஆண்டவர் இந்த காலகட்டங்களில் ஆண்டவர் விசேஷமாக வயதானவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் கூட வயதானவர்களை நீர் கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதிங்க. நிறைய வயதில் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்னீங்களே, அந்த வாக்கு தத்துவத்தினால் அவர்களை இடைக்கட்டி அவர்களை வழிநடத்த வேண்டுமாக என்று கேட்கிறோம். அவளுக்கு இருக்கிற வியாதிகள், அவளுக்கு இருக்கிற சோர்வுகள், மன போராட்டங்கள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர் சாமி. அவருடைய இருதயின் வேண்டுதல்களை நீர் அறிந்திருக்கிறீர், அவருடைய வாஞ்சைகளை அறிந்திருக்கிறீர் சாமி. எல்லாவற்றையும் நிறைவேற்றி தாங்க சாமி. இந்த வேலையிலும் கூட ஆண்டவரே வேலைக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவளுக்கு நல்ல வேலைகளை கிடைக்கும், துரிதமாக கிடைத்தாண்டவரே அவருடைய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேற்றி தந்து அவளை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தகப்பனே பாதுகாத்து கொள்ளுங்க சாமி. உடைய ராஜ்யம் வரும் பொழுது ஆண்டவரே, இதோ இவரே எங்கள் ராஜா, இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பில் நாங்கள் களி கூறுவோம் என்று சொல்லி வருகிற அந்த கூட்டத்தில் நாங்களும் எங்களுடைய குடும்பத்தின் பிள்ளைகளும், எங்களுடைய நண்பர்கள், எங்களுடைய சபை பிள்ளைகள், ஆண்டவரே எங்களுடைய உறவினர்கள் எல்லோரும் ஆண்டவரே நோக்கி கூப்பிட ஒவ்வொருவரும் அதில் பங்கு பெறும்படியான பெரிய ஸ்லாக்கியத்தினை தர வேண்டுமாய் இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக தகப்பனே. ஆமென், ஆமென்.